பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? பிலிப்பியர் 4:12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாமும் இந்த போதனையில் போதிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம். ஏனென்றால் இன்றைக்கு அநேகரை பார்ப்பீர்கள் என்றால், இது இருந்தால்தான் என்னால் வாழ முடியும், இந்த சௌகரியமான காரியங்கள் இருந்தால்தான் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று இருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று பவுல் அறிவுறுத்துகிறார். வாழ்ந்திருந்தாலும் நமக்கு வாழ தெரிய வேண்டும், ஒன்றும் இல்லை என்றாலும் நாம் வாழ கற்றுக்கொண்டவர்களாயிருக்க வேண்டும். அதாவது சில பிள்ளைகள் யாரும் இல்லாமல் தனி அறையில் தான் படிப்பேன் என்று சொல்வார்கள். ஆனால் முன்னேற்றத்தை அடைந்த எத்தனையோ ஏழ்மையான குடும்பங்களை சற்று யோசித்து பாருங்கள். தெரு விளக்கில் படித்து நல்ல நிலைமை அடைந்த எத்தனையோ பேர் உண்டு. அவர்கள் மாத்திரம் தெருவிளக்கில் நான் எங்கு படிப்பது என்ற அசௌகரியமான காரியங்களை எடுத்து காண்பித்து அவர்கள் சற்று படிக்க தயங்கி இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லது இது என்னால் முடியாது என்று பின்வாங்கி இருப்பார்கள் என்று சொன்னால், நல்ல நிலை என்பது அவர்களுடைய சந்ததிக்கே இல்லாமல் போயிருக்கும். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, என்ன இருந்தாலும் இல்லை என்றாலும் நாம் சரியாய் வாழ கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். எல்லாம் என்றால் இன்றைக்கு அநேகர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், சம்பளம் வாங்கின முதல் வாரத்தில் எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆனால் அதற்கு பின்பு ஓரிரு தினங்களில் அல்லது 10-15 தினங்களில் ஒன்றுமில்லாமல் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். நாம் அப்படி இருக்கவே கூடாது. வாழ்ந்திருந்தாலும் நமக்கு வாழ தெரிய வேண்டும். ஒன்றும் இல்லை என்றாலும் வாழ்வதற்காக எப்படி வாழ வேண்டும் என்ற போதனை நமக்கு அவசியம். இதை நான் சொல்லும் போது நடந்த ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது. அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது சில தினத்தில் நீதிபதி உதவியாளர்கள் சிலரை பணியிலிருந்து பணி நீக்கம் செய்தார்கள். அவர்கள் அதற்கு முன்பு அதே அலுவலகத்தில் இந்த சம்பளத்திற்கு சாதாரண நிலையில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் தான். அவர்களுக்கு தேர்வு வைத்து எடுத்துதான் இந்த பதவியில் வைத்தார்கள். அதை விட, அதாவது சாதாரண வேலையாளின் கூலியை விட இது 2-3 மடங்கு அதிகம்தான். யோசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அவர்கள் 5 மடங்கு சம்பாத்தியத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது திடீரென்று அவர்களுடைய வேலை பறிபோய்விட்டது. யோசித்து பாருங்கள். 3 மடங்கு அதிகம் இருந்த சம்பளம் குறைந்து போனால் என்ன செய்வார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அது மிகவும் மோசமான நிலை. உதாரணத்திற்கு இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு அநேக ஐடி ஊழியர்கள் தங்களுடைய வேலையை இழக்கிறார்கள். 80,000-90,000 என்று சம்பளம் வாங்கி கொண்டிருந்து விட்டு வேலை இழந்த பின்பு என்ன செய்வது என்று தெரியாமல் 10,000-க்கும் 20,000-க்கும் வேலைக்கு செல்லுகிறவர்கள் எத்தனையோ பேர் கடனை அடைக்க முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அவர்கள் தவறா என்றால் இல்லை. ஆனால் நாம் சரியா இருக்க வேண்டும். அதாவது நாம் அதிகம் சம்பாதிக்கும் போது எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்க்கிற கிருபையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எறும்பை குறித்து வேதம் சொல்லுகிறது அல்லவா? மழை காலத்திற்கு தேவையானதை அது கோடை காலத்திலே எல்லாவற்றையும் சேர்த்து கொள்ளுமா? சிறிய எறும்பிற்கு அவ்வளவு ஞானத்தை கொடுத்த தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் எப்படி செலவு செய்கிறோம் என்பதுதான் காரியம். மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், தவறு அல்ல. மற்றவர்களுக்கு கொடுங்கள், தவறு அல்ல. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிற அது எவ்வளவு குறைவாய் இருந்தாலும் சரி, அதிலிருந்து சற்றை எடுத்து வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனால் எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன நிலைமை வேண்டுமானாலும் வரலாம். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், நான் பட்டினியா இருக்க கூட கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறிவிடும் என்று நான் எதிர்மறையாக பேசவில்லை.
மாறாக அப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் அதை கடந்து போவேன் என்று அதற்கான தைரியமும், நான் கடந்து போக என்னால் முடியும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்றைக்கு பவுல் தைரியமாய் சொல்லுகிறார், மரணம் வந்தாலும் கூட நான் ஆண்டவருக்காக நிற்பேன், பசி இருந்தாலும் சரி நான் நிற்பேன், வாழ்ந்திருந்தாலும் எனக்கு வாழ தெரியும், ஒன்றும் இல்லை என்றாலும் கூட நான் நன்றாக இருப்பேன், எல்லாம் இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், ஒன்றும் இல்லை என்றாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்ற அந்த போதனையை இன்றைக்கு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாமும் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள செவிப்போம். ஆண்டவரே, எனக்கும் இந்த ஞானத்தை தாரும், நானும் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த வாழ்க்கையை சரியாய் நடத்த எனக்கு உதவி செய்யும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கற்று தாரும் என்று செபித்து பாருங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு கற்று தருவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.